வணக்கம் மக்களே, நான் உங்கள் கேபிஎஸ் பண்ணையாளர். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தோட்டத்து பக்கத்தில் ஒரு 8 ஏக்கரு பிளெயின் லேண்டாட்டு கிடந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை தோட்டமாக்குறாங்க. அதுக்கு இப்போ புது கிணறு வெட்டுறாங்க. அதை தான் நம்ம பார்க்குறதுக்கு வந்தோம். ஏன்னா நமக்கும் ஒரு கிணறு தூந்து கிடக்கிற கிணறு வெட்ட வேண்டி இருக்குது. அங்கே அங்கே உள்ள தொழிலாளர்கிட்ட நம்ம என்ன யாது அதில் உள்ள எங்களுக்கு கிணறு தோண்டணும் என்னெல்லாம் நம்ம பேசணுங்கிறதுக்காக தான் போனோம். ஆனால் அங்கே மழை ராதாபுரம் வட்டாரத்தில் ஒரு வாரமாட்டு பயங்கர மழை பெய்தனால அது ஒரு வாரம் அவங்க லீவ் போட்டாங்க. அதனால் எங்களுக்கு அவங்கள நாங்கள் பார்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சரி கிணத்தை பார்வையிட்டு போகலான்னுட்டு தான் நாங்கள் சரி இப்படி கிணத்தை பார்க்கலான்னு வந்தோம். நாங்கள் போன மாதிரி இன்னொரு நபரும் வந்திருந்தாங்க. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க கிணறு 23க்கு 23 அடி தோண்டியிருக்காங்க. 23க்கு 23 வீதி. அப்புறம் 70 அடி ஆழம் கணக்குக்கு பேசியிருக்கிறாங்க. அதில் பேசினதில் 50 அடி ஆழம் வரைக்கும் இப்போதைக்கு தோண்டியிருக்காங்க. 50 அடி ஆழம் தோண்டியிருக்காங்க. மேற்கொண்டு இன்னும் ஒரு 20 அடி ஆழம் தோண்டணும். ஏன்னா இடம் 8 ஏக்கர் இடமா. அப்படிங்கும்போது எல்லா இடமும் தண்ணி பாய்ச்சலுக்கு வேணுங்கிறதுக்காக வெட்டும்போதே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 70 அடி எங்களுக்கு தோண்டி கொடுத்துடணுன்னு அவங்க பேசியிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் என்ன ரேட்டு பேசியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அதனால் இன்னொரு காணொலியில் நாங்கள் அவங்கள டைரெக்டாக மீட் பண்ணி பேசி என்ன அது நீங்கள் எவ்வளவு பேசியிருக்கிறீங்கன்னு பார்த்து எடுத்து இந்த ரேட்டு சதுரடிக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து இன்னொரு நல்ல ஒரு காணொலியாட்டு நாங்கள் போடுறோம். இது உங்களுக்கு ஒரு சின்ன பயன்பாட்டுக்கு புது கிணறு அடிக்கிறாங்கங்கிற இது தெரியப்படுத்துறதுக்காக நான் அந்த வீடியோ போட்டேன். சரி மக்களே, இதோட வீடியோவை நான் நிறுத்திக்கிட்டேன். இனி அடுத்த ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு வீடியோ போடுவேன். வணக்கம் மக்களே.